பள்ளிக்கரணை ராம்சார் சதுப்பு நிலம், ஈரநிலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள 590 ஹெக்டேர் நிலத்தை முறையாக கணக்கீடு செய்ய வேண்டும் என கிரடாய் அமைப்பின் துணைத் தலைவர் விஸ்வஜித் குமார் கூறியுள்ளார். சென்னை எழும்பூரில் பள்ளிக்கரணை ராம்சார் பகுதி சதுப்பு நிலம் குறித்தும் அதனை சுற்றிய பாதுகாக்கப்பட்ட பகுதி குறித்தும் கிரடாய் அமைப்பினர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய கிரடாய் அமைப்பின் துணைத் தலைவர் விஸ்வஜித் குமார், பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் கடந்த 2007ஆம் ஆண்டு 698 ஏக்கர் அடையாளம் காணப்பட்டு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டதாக கூறினார். மேலும் 2022ஆம் ஆண்டு 590 ஏக்கர் கூடுதலாக அடையாளம் காணப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது என்றும் அவர் கூறினார். இந்த 698 ஹெக்டேர்ஸ் சொன்னேன் இல்லையா, பள்ளிக்கரணை மார்ஷ் ஸ்வாம்ப் ரிசர்வ் ஃபாரஸ்ட், இது நோட்டிஃபைடு அண்டர் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஆக்ட். எந்த வருஷம்னா 2007 இன்றைய வரைக்கும் அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் எந்தவித அப்ரூவலோ ஆக்டிவிட்டி, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டியோ லீகலாக கொடுக்கவே படவில்லை. எனக்கு தெரிஞ்சு அங்கே பெருசாக எதுவும் நடக்கவும் இல்லை. இந்த பவுண்ட்ரியை ரொம்ப கிளியராக மார்க் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டோட பவுண்ட்ரி, எல்லை அப்படின்ட்டு கிளியராக மார்க் பண்ணியிருக்காங்க. இது கண்டிப்பாக ஒரு சட்டபூர்வமாக இதை காப்பாற்றவும் பட்டிருக்கு. இதை சிஎம்டிஏவோட 2வது மாஸ்டர் பிளான், 2nd மாஸ்டர் பிளான்லேயும் இதை இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆனால் பேசுகிறது இந்த 698 பற்றி இல்லவே இல்லை. அது முற்றிலும் பாதுகாக்கப்பட்ட சதுப்பு நிலம், ரிசர்வ் ஃபாரஸ்ட். இதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா 2022 ராம்சார் அப்படின்ட்டு ஒரு டிக்ளரேஷன், இந்த பள்ளிக்கரணை மார்ஷை சுற்றி இதை ஈர நிலமாகவும் டிக்ளேர் பண்ணி ராம்சார் அங்கீகாரத்துக்கும் ஒரு டிக்ளரேஷன் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எவ்வளவு பரப்பளவு? ஏற்கனவே சொன்ன மாதிரி 550 ஹெக்டேர், 550 hectares has been announced as. Additionally to that, in addition to the 698, this has been added and announced as Ramsar site.